அப்போ ஒரு ஒரு மனிதனை விமர்சிக்கும் பொழுது, ஒரு மனிதனை திருத்தும் பொழுது அதனுடைய நோக்கம் அன்பால தூண்டப்பட்டதா இருக்கணும். ஒரு மனிதனை குற்றம் சாட்டுறது என்பது நம்ம பாதிக்கப்பட்டோன்றதுக்காண்டி குற்றம் சாட்டக்கூடாது. நம்ம அவனால காயப்பட்டோன்றதுக்காண்டி அவன் நியாயம் தீர்க்க கூடாது. எது உண்மைன்னு தெரியாம மேலோட்டமா கேட்டுக்கிட்டு குற்றம் சாட்டக்கூடாது. உங்களை பத்தி ஒரு செய்தி, தவறான செய்தியை ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அதை அப்படியே நம்பிக்கிட்டு போய் நீ கேட்கக்கூடாது. அது தீவிர விசாரிச்சு உண்மையா சரியா, சரியான முறையில சொல்லப்பட்டதா, அதனுடைய என்ன நோக்கம், என்ன பின்னணின்றத ஆராயணும். யூகத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கக்கூடாது. நம்ம யோக்கியமா காட்டுறதுக்காக நியாயம் தீர்க்கக்கூடாது. அன்பு கிருபையோட பரிசுத்த அடையாளங்களோட நியாயம் தீர்ப்பது அவசியம். அப்படிதான் இயேசு நியாயம் தீர்த்தார். இயேசு பரிசேயர்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது அங்க அன்பு இருந்துச்சு, இரக்கம் இருந்துச்சு. இயேசு பரிசேயர்களையும் கள்ள உபதேசங்கள் நியாயம் தீர்க்கும் பொழுது அங்க பரிசுத்த அடையாளங்கள் இருந்துச்சு.